ப்ரீவியஸ் வீடியோவில் கன்வென்ஷனல் ஸ்வீப் ஷாட் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்வீப் ஷாட் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபூட்டை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஃபூட்டோட அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபீல்டர்ஸை மேனிபுலேட் பண்ணி ஃபீல்டை ஆப்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கன்வென்ஷனல் ஸ்வீப் ஷாட்டுக்கு பாலோட லைனை உங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு நேராக அலைன் பண்ணி அடிப்பீங்க. ஒரு ஃபைன் லெக் வைக்கல இல்லை ஃபைன் லெக் 30 ஆட் கூட இருக்காங்க, என்னால் ஃபைன் லெக்கில் மேனிபுலேட் பண்ணணும்னா ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்து இந்த பாலோட லைனை கட் பண்ணி இன்சைட் த லைன் ஆஃப் த பால் வந்துடுவேன். நான் வந்து இங்கேருந்து ஸ்வீப் பண்ணிங்கன்னா உங்களால் இன்பிட்வீன் ஃபைனுக்கும் ஸ்கொயருக்கும் பிளேஸ் பண்ண முடியும், இல்லை என்ன ஃபைனராக கூட பிளேஸ் பண்ணலாம். இது லைனை இன்சைட் கட் பண்ணாமல் கொஞ்சம் லைனை ஓப்பன் பண்ணி ஆடினீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்லேயே ஸ்வீப் லைக் மிட் விக்கெட் டு கண்ட்ரி கவு கார்னர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ மிட் விக்கெட் டு கண்ட்ரியில் பிளேஸ் பண்ணலாம். காலை கொஞ்சம் வைடாக ஓப்பன் பண்ணி ஆடுறீங்க அப்படின்னா ஸோ டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் லைனை கட் பண்ணி ஃபைன் லெக் இன் பிட்வீன் ஸ்கொயர் லெக் அண்ட் ஃபைன் லெக் ஆர் ஃபைனர் அங்கே ஆட பார்க்குறேன். பாருங்க. ஸோ இப்போ இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா லைனை கட் பண்ணி அடித்தேன். ஸோ இது இன் பிட்வீன் ஸ்கொயர் லெக்குக்கும் ஃபைன் லெக்குக்கும் உள்ள கேப்பில் இந்த பால் போகுது. ஸோ என்ன ஃபைனராக கூட நீங்கள் ஆடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெட் கலர் கோன் வந்து கண்ட்ரியில் வச்சுருக்கேன், கவு கார்னரில். எல்லோ வந்து மிட் விக்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட் ஃபுட்டை கிளியர் பண்ணி அந்த ரீஜனில் ஆடி காட்டுறேன். ஸோ ஸ்டெப் டவுன் மாதிரியே ஸ்வீப் ஷாட்டும் ஒரு பயங்கரமான எஃபெக்டிவான ஷாட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ இந்த 3 ஸ்டைல் சொல்லியிருக்கேன், கன்வென்ஷனல், இன்சைட் த லைன், அவுட் சைட் த லைன், அந்த மாதிரி 3 ஸ்டைல் ஆஃப் ஸ்வீப் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.